எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, 5:30 மணிக்கெல்லாம் ஒரு பேரண்ட்டு பையன கூட்டிட்டு வந்தாரு. "என்ன சார் காலையிலே 5:30 மணிக்கே வர்றீங்க?" அப்படின்னு பார்த்தா, ஸ்கேட்டிங்க்கு ஏதோ டோர்னமெண்ட் இருக்கும் போல, அதுக்கு பிராக்டிஸ் இருக்கணுமா. அந்த ஸ்கேட்டிங் வீல வந்து ஸ்கூல்ல வச்சுட்டு போயிட்டான் பையன். 5:30 மணிக்கே கிளம்பி வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப என்ன ஞாபகம் வந்துச்சு பாருங்க. பசங்க விளையாட்டுனா அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. நான்லாம் சின்ன வயசுல கபடி விளையாடுறதுக்கு கிராமத்துல எங்க தாத்தா எப்படா நான் படிக்கிற சத்தம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏ அவர் அப்படியே கட்டில்ல தூங்குன பின்னாடி எப்படா தூங்குறான்னு பார்த்து, அப்படியே கிராமத்துலேருந்து பசங்க வருவாய்ங்க. வந்துட்டு நோட்டு புக் வச்சுட்டு நைட்டோட நைட்டா பக்கத்து ஊருக்கு ஓடி போய் போய் கபடி விளையாண்டுட்டு 10 கிலோமீட்டர் கூட சில நேரம் இருக்கும். கபடி விளையாண்டுட்டு தோத்தாலும் ஜெயிச்சாலும் நைட்டோட நைட்டு வந்து அப்படியே படுத்துடுறது. காலைல தெரியாது. சில நேரம் அடி கூட பட்டிருக்கும். அதெல்லாம் தெரியாம மேனேஜ் பண்றது கிராமத்தில. கபடியில உள்ள ஆர்வம். அப்படி பிள்ளைங்களுக்கு விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். என் பையன்லாம் ஞாயித்துக்கிழம சுறுசுறுப்பா ஸ்கூலுக்கு போவேன் சின்ன வயசுல. ஒரு நாள் கேட்டேன், "ஏன்டா தம்பி சனிக்கிழம இவ்வளோ சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறேன்னு?" கேட்டேன். அவன் சொன்னான், "இன்னைக்கு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் தான்ப்பா ஸ்கூல்லன்னு" சொன்னான். அப்போ ஸ்போர்ட்ஸ்ல பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்ல பேரண்ட்டு அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் என்னென்ன அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்வேகம் குடுத்தீங்கன்னா, அவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க. அதனால இன்னைக்கு வந்து அந்த ஸ்டூடண்ட்ட பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ ஆர்வமா அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த காம்படிஷன் முடியிற வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி பேசிட்டே இருப்பாய்ங்க. அவ்வளோ ஆர்வமா இருப்பாய்ங்க. நேத்து கூட ஒரு டீச்சர் வந்து பிள்ளைங்கள கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாம் சந்தோஷமா போனாய்ங்க. "என்ன மேம் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போறாய்ங்கன்னு?" கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "சார் ஹோம் ஒர்க் இன்னைக்கு முடிச்சிட்டா, உங்கள பிடி ஹவர் கிளீனா குடுத்துர்றேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் கூட குடுக்குறேன்னு சொன்னேன். அத்தன பேரும் ஹோம் ஒர்க்க கரெக்ட்டா முடிச்சுட்டு வந்துட்டாய்ங்க சார்." அப்படின்னு சொன்னாங்க. இதில என்ன விஷயம் இருக்கு பாருங்க. விளையாட்டுல அவ்வளோ ஆர்வம் ஸ்டூடண்ட்டுக்கு. எத செய்யணும்னாலும் அவங்களுக்கு சம்மந்தம் விருப்பமான விஷயங்கள நம்ம குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்கள்ட்ட எந்த தேவையான ரிசல்ட்ட நம்ம வாங்கிர்லாம். அதனால ஸ்டூடண்ட்ஸ என்கரேஜ் பண்ணுங்க. இ விளையாட்டு மட்டும் இல்ல. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறதுக்கு நீங்க பேரண்ட்டும் சப்போர்ட்டா இருங்க. டீச்சர்ஸும் சப்போர்ட்டா இருங்க. நண்பர்களும் எத்தனையோ பேர் உதவி பண்றாங்க. சில பசங்கள்லாம் கிராமத்தில ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல திறமைகளோட இருப்பாங்க. நெறைய நீங்க இதில மீடியால பார்க்குறீங்க. நல்ல பாடகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணெல்லாம் அவ்வளோ ஸ்கூல்ல படிச்சு எத்தனையோ பேர் டீச்சர் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க. அவ்வளோ சின்ன பாப்பாலாம் அருமையா பாடுறாங்க சில பார்த்தோம்னா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைய கண்டுபிடிச்சு அவங்கள வெளிய கொண்டு வாங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கும் மன சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சந்திரன் வ வனன் என்னோட சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.